அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றாலும் சில விஷயங்களில் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய தொழில் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. முக்கியமாக இந்த காலம் தங்களினுடைய ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கப்பெற போகிறது. பெரும்பாலும் வணிகம் தொடர்பான விஷயங்களால் பெரிய இழப்புகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. வேலையில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்வாங்க. அவர்களின் மேலதிகாரிகள் அவர்கள் மீது கோபப்பட வாய்ப்பு இருக்கிறது. தங்களின் கடின உழைப்பிற்கான பலன்களை பிறர் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. எந்த விஷயத்திற்காகவும் பணத்தை அதிகமாக செலவழிக்க வேண்டாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத நிதி சிக்கல்களை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் கூட நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. அதனால உஷாராயிருங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறது. தங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் சவால்களை அதிகம் சந்திப்பீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனையில் அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். பல மோசமான முடிவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தங்களின் பல கனவுகள் தற்போது நிராசையாக வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட தூர பயணம் செய்கிறது தங்களுடைய உடல்நல பிரச்சனைக்கு வழிவகுக்கும். வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் இருக்கிறவங்க பாதகமான சூழ்நிலைகளால் வேலையை ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம். இது பெரும்பாலும் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாம். வாய்ப்புகளை ரெட்டிப்பாக்க கூடிய வகையில் இந்த நேரம் இருக்க பெற்றாலும் சில பல கிரகங்களினுடைய தோற்றம் அப்படிங்கிறது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு வாய்ப்புகளையும் நீங்கள் நிராகரிக்காதீங்க. புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே சமயம் பணத்தையும் புத்திசாலித்தனமாக நிர்வகித்தால் மட்டும்தான் தங்களால் இந்த காலகட்டத்தை ஒரு நிம்மதியான காலகட்டமாக கடக்க முடியும். அதனால் இந்த காலத்தை ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். செலவுகள் விஷயமாகட்டும், பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும், எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், அது மட்டும் இல்லாமல் முதலீடு விஷயங்களாகட்டும், இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். அதே மாதிரி சிந்தித்து செயல்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சற்று துரதிர்ஷ்டவசமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடும் இருக்க பாருங்க. தங்களினுடைய ஆரோக்கியமும் தங்களின் குடும்பத்தாரின் ஆரோக்கியமும் தற்போது கேள்விக்குறியாகவும் மாறலாம். இதனால் தங்களின் பிரச்சனைகள் கடுமையாக அதிகரிக்கவும் செய்யலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளும் வியாபார பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தங்களை தொந்தரவு செய்யும். தங்களுடைய
வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெட்டிப்பாகலாம். குடும்ப சூழலும் மிகவும் அமைதியற்றதாகவும் இருக்க பெறலாம். அதனால் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலத்தினுடைய 2வது பகுதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது 2வது பகுதி அப்படின்னு வரும்பொழுது செப்டம்பர் மாதத்தினுடைய 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முதலீடுகள் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கலாம். புது புது யோசனைகள் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாகவும் பெறலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது அவசியம். இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி மாறும். தொழிலில் இருந்த மந்தகதி போகும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். கண்முன்னே தலைவரி தாடும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் குடும்பத்தாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம். செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. மனதில் ஒரு விதமான விரக்தி மேலோங்கலாம். தாயாரின் உடல்நலம் பாதிப்படைய செய்யும். வண்டி வாகனங்கள் விரைய செலவை வைக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர் சொந்த பந்தங்களை விட்டு பிரியவும் நேரிடலாம். சிலருக்கு உறவும் பகையாகவே மாற ஆரம்பிக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கலாம். அதே சமயம் ஆரோக்கியம் தங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். இருப்பினும் சில விஷயங்களில் அதீத கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். சில சமயங்களில் சுப கிரகங்களினுடைய அனுகூலங்களும் தக்க சமயத்தில் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வரும் அப்படின்னும் சொல்லலாங்க. அதே சமயம் பயணங்களின் போது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களினுடைய உடல் நலம் மற்றும் நிதிநிலை தொடர்பான பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்கவும் நேரிடலாம். அதனால் தங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்துறதும் வேலைகளை முடிக்கிறதுல திட்டமிடலும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தங்களுடைய காதல் துணையை எல்லா விஷயங்களுமே ஆதரவாகவே இருப்பாங்க. இது தங்களுக்கு இடையே உறவை நல்லபடியாக மேம்படுத்தும். தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் கருத்துக்களை சொல்லவும் வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆலோசனையும் தக்க சமயத்தில் கிடைக்க பெறுவீங்க. தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி இல்லைன்னா திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவர்கள் விருப்பப்படி நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் குடும்ப உறவுல 3வது நபரின் தலையீடுகளை தவிர்ப்பது நல்லது. காதல் விவகாரங்களில் கவனமாய் இருக்க பாருங்க. புதுமண தம்பதிகள் குழந்தை பேருக்கான நல்ல செய்திகளை கிடைக்க பெறுவாங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை முடிக்கிறதுல எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்கவும் மாட்டீங்க. வேலை தொடர்பாக சக ஊழியர்களையும் மேலதிகாரிகளையும் சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. அரசு தொடர்பான வேலைகளில் முன்னேற்றமும் உருவாகலாம். வங்கித்துறை பணத்தை கையாளக்கூடிய நபர்கள் அதில் அதீத கவனமாக செயல்படுவது அவசியம். பணியிடத்தில் சிறிய பிரச்சனைகளும் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் பெறுதல் போன்றவையும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் தடைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு நாளாகவே இருக்க பெறும். தங்களினுடைய பேச்சு திறன் மதிப்பையும் வருமானத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கலாம். அதே
சமயம் தொழில் தொடர்பான விஷயங்களில் ஓரளவு லாபம் முன்னேற்றம் உருவாகும். அதே சமயம் அன்றாட செயல்பாடுகள் தடைபட வாய்ப்புகளும் இருக்கு. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் தீர்க்க மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, மின்சாதன பொருட்களை வாங்குறது தொடர்பாக அதிகமாக செலவழிக்கவும் செய்வீங்க. பங்கு சந்தை முதலீடுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. முடிந்தால் தவிர்ப்பது ரொம்ப நல்லது.